ஹை ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இப்போ இணைஞ்சிட்டாங்க. முதலமைச்சர் பதவி ஏற்புக்கு வரலனாலும் இப்போ சங்கீதா அவர்கள் நேரில் வந்து விஜயை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வருது. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்றாரு. அண்ட் அந்த ஏற்பு விழாவுக்கு சங்கீதா அவர்களை இன்வைட் பண்ணல. சரி, ஓகே, சங்கீதா இப்போ டிவோர்ஸ் பண்ண போறீங்க, அதனால அவங்கள இன்வைட் பண்ணல. உங்களோட மகனான ஜேசன் சஞ்சயாவது நீங்க இன்வைட் பண்ணிருக்கலாமே, நீங்க ஏன் இன்வைட் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் அவர்களோட அப்பா அம்மா சைட்ல வந்த தகவல், நாங்க இன்வைட் பண்ணிட்டோம், அவங்க வர முடியாத சூழல்ல இருக்காங்க, இதனாலதான் அவங்க வரல. கண்டிப்பா இந்த பதவியேற்பு முடிஞ்சதுமே என் மருமகள் வரேன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் என் பேரனோட வந்து விஜய் அவர்களை பார்த்து வாழ்த்துக்களை சொல்ல வருவாங்க அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து சொன்னாங்க. அண்ட் இப்ப சங்கீதா அவர்கள் வந்திருக்காங்க, வந்து விஜய் அவர்களை நேரில் பார்த்து விஷ் பண்ண போறாங்க. ஸோ அது இன்னும் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் அதே போல ஜேசன் சஞ்சயும் வராரு அவரோட அப்பாவை பார்க்க. ஆனா அந்த பதவியேற்பு விழாவில் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா வரலனாலும் அங்க த்ரிஷா வந்தது மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. நீங்க எப்படி இங்க வந்தீங்க, த்ரிஷா அவர்கள் எப்படி இங்க வரலாம், மனைவி சங்கீதாவே வரல, ஆனா த்ரிஷா வந்திருக்காங்களே. அப்போ இப்ப சோஷியல் மீடியா அண்ட் எல்லா நியூஸ்லயும் வர ரூமர்ஸ் உண்மைதானா, த்ரிஷாவும் விஜயும் தான் இப்ப ஒன்னா இருக்காங்களா, அண்ட் இவங்க இப்ப ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா த்ரிஷா அவர்கள் இன்னமும் விஜய் அவர்கள் கூட ஒரு நட்புல தான் இருக்காங்க, அண்ட் வேற எந்த தொடர்புலையும் இல்லை. ஆனா சங்கீதா அவர்களை இப்ப வர சொன்னதும் த்ரிஷா தான். இப்போ சென்னை வந்திருக்கப்ப த்ரிஷா அவர்கள் தான் விஜய் அவர்கள் கூட சேர்த்து வைக்க போறாங்க. விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இப்ப சேர்ந்து வாழ போறதுக்கு முக்கிய காரணமே த்ரிஷா தான். த்ரிஷா அப்படி ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்களை பத்தி இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.